என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பிஸ்கட் கேக் பண்ண போகிறோம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 20 மேரிகோல்டு பிஸ்கட், காய்ச்சி ஆற வச்ச பால், அரை கப் சர்க்கரை, பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். உங்ககிட்ட பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பேக்கெட் ஈனோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிஸ்கட்டையும் சர்க்கரையையும் பொடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பிஸ்கெட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடயே சுகரும் சேர்த்துடலாம். இது நல்லா ஃபைன் பொடியாக பொடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. பிஸ்கெட் அரையலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சிடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான பதம் தெரியும். இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொன்னேன் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம தூக்குனோம்னா அப்படியே விழுவணும். இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம கேக் டின்னர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த அலுமினியம் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அலுமினியம் கேக் மோல்டு எல்லாம் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் அல்லது டிஃபன் பாக்ஸாக இருக்க வேறு ஏதாச்சும் ஒரு பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ஸ்டீமரில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டலில் இருக்கிறது. இந்த கேக் டின்னில் நான் கொஞ்சமாக வெண்ணெய் அப்ளை பண்ணுறேன். வெண்ணெய், நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லேயும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரில் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துடலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்துட்டு ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பேக்கிங் பவுடர் எல்லா இடத்துலையும் கலக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மோல்டில் ஊற்றிடலாம். நல்லா 2 தடவை இப்படி டேப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஸ்டீமரில் வச்சிடலாம். நான் கேக் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அது வச்சு கூட கேக் டின்னை மேலே வைக்கலாம். நான் ஸ்டாண்ட் இருக்கனால ஸ்டாண்ட் வைக்கிறேன். ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே இந்த கேக் டின்னை வச்சிடலாம். அதுக்கும் மேலே இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இது எதுக்குன்னா தண்ணி கொதிச்சு வர ஆவி வந்து மூடியில் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கீழே சொட்டும். அது கேக்குள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுடுங்க. இப்போ இதை மூடிடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணிக்கலாம், ஓவன்லேயும் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓவன் அல்லது ப்ரெஷர் குக்கரில் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி இட்லி ஸ்டீமரில் வச்சு பண்ணிக்கலாம்.
இப்போ இது ஒரு மீடியம் ஹீட்டில் 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம பிளேட் வச்சனால தண்ணியெல்லாம் பிளேட்டில் தான் பட்டிருக்கு. பிளேட் வைக்காமல் இருந்தீங்கன்னா எல்லாம் கேக்குக்குள்ளே பட்டிருக்கோம். இப்போ இந்த பிளேட் எடுத்துடலாம். கேக் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இது வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு டூத் பிக் அல்லது ஒரு நைஃப் அல்லது ஒரு ஃபோர்க் ஏதாச்சும் ஒன்று வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நம்மளோட கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் பிளேட்டில் கமுத்துனோன்னு ஈஸியாக வெளியே வரும். கேக் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் பிஸ்கெட் தூளை சலிக்காமல் போட்டேன். அதனால் ஏதோ நடுவில் ஒரு சின்ன பீஸ் இருந்திருக்கு. அதனால தான் இந்த கலர் வந்திருக்கு இப்படி. இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது கேக். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணியாச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.